ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு ஒயிட் பேலன்ஸ் எப்படி நம்ம சோனி ஆல்ஃபா 7 Mark 4ல் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒயிட் பேலன்ஸ்னால் ப்ராப்பரான ஒயிட் பேலன்ஸ், கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ். இந்த சோனி மைக் தான் நம்மளோட சப்ஜெக்ட். இதில் வந்து பிளாக் கலரும் இருக்குது, பியூர் ஒயிட் கலரும் இருக்குது. ஸோ இந்த பிளாக்காக காட்டணும், ஒயிட்டாக காட்டணும். கேமராவில் ஒயிட் பேலன்ஸ் எப்படி நமக்கு கரெக்டான டோனுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோனி A7 4ல் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் இருக்கும்போது இதோட கலர் வேரியேஷன் வந்து இந்த மாதிரி காமிக்குது. அடுத்தது டே டைமில் வச்சோன்னா இப்படி வரும், ஷேடில் வச்சோன்னா இந்த மாதிரி டோன் மாறுது. உங்களுக்கு ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ண இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்காண்டேஷன்ட் வைக்கும்போது ஃபுல்லாக ப்ளூ டோனுக்கு போகுது. வார்ம் ஒயிட்டு, கூல் ஒயிட்டு, டே ஒயிட்டு, டே லைட்டு, ஃப்ளாஷு, அண்டர் வாட்டர், இந்த மாதிரி நிறைய ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் நம்ம ஷூட் பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் எதுங்கிறத எப்படி வந்து நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இல்லையா, ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். என்னென்னா நம்ம இதிலேயே கூட பார்க்கலாம். ஆட்டோ ஒயிட் பேலன்ஸு இந்த இங்கே காட்டுது இல்லையா. ஸோ இதில் செட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கு. இது இப்போ இன்டோர் தான். இன்டோரில் வந்து நமக்கு அவுட்டோர்னா கூட இது சன்லைட்டில் ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இது இன்டோரில் டே லைட் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா உள்ளே வந்து நிறைய கூல் லைட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வார்ம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் தான் கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் கிடைக்கும். பட் டே லைட்டில் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. ஸோ இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். டே லைட்டில் கொஞ்சம் எல்லோ டோன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் வச்சதில் கொஞ்சம் கூல் டோன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டும் கரெக்டாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது ஷேடுங்கும்போது நமக்கு நார்மலாக நிழலில் இருக்கிறதுங்கிறது தான் அர்த்தம். இப்போ நிழலில் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு நார்மலாக அதில் வந்து கூல் டோன் இன்க்ரீஸாக இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வார்ம் டோன் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால ஆட்டோமேட்டிக்காக கேமராவே இந்த சப்ஜெக்டில் வார்ம் டோன் இன்க்ரீஸ் பண்ணி எல்லோஸாக காமிக்குது. இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். இது வந்து ஷேடில் எடுத்த ஃபோட்டோ, இது டே லைட்டில் எடுத்தது, இது ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் வச்சு எடுத்தது. இப்போ இது மூணில் எது அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும் நம்ம. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட்டை நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ரிங் லைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டோன் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் இந்த டோனை கூட நான் இப்போ மாற்றி ஒரு எல்லோ டோனாக வைக்கிறேன், அதாவது வார்ம் டோனில் வைக்கும்போது இதோட சப்ஜெக்ட் பார்த்தா இன்னுமே வந்து கலர் மாறுது. ஸோ இப்படி இருக்குது. இது போக இந்த பிசிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் ஒன்று நம்ம செவுத்தில் வந்து அடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதோட கலரும் வந்து இதில் கொஞ்சம் அப்ளை ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இது ஒரு மல்டிபிள் கலர் வந்து இந்த சப்ஜெக்ட் மேலே விழுவும்போது இது எப்படி வந்து கலருக்கு ரியாக்ட் பண்ணி நமக்கு கரெக்டான ஒரு ஒயிட் பேலன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம் தான். அப்போ இதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மேனுவலாக பண்ணும்போது கெல்வினில் வச்சு கெல்வினை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியும் நம்மளோட கூல் டோன் வேணுமா இல்லை வார்ம் டோன் வேணுமாங்கிறத செலக்ட் பண்ணலாம். அது போக இதில் மைன்யூட்டாக ஃபைன் டியூன் பண்ணவும் முடியும். இது நல்லா தெரிஞ்சிருந்து நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிருந்து கரெக்டாக வைக்க தெரிஞ்சால் இதில் கரெக்டாக வச்சு செட் பண்ண முடியும். இதுலேயுமே கூட தப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரும் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை செட் பண்ணுவோம். சிலருக்கு வந்து கொஞ்சம் ப்ளூ டோன் இன்க்ரீஸ் பண்ணால் பிடிக்கும், சிலருக்கு வந்து கொஞ்சம் வார்ம் டோன் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கெல்வினில் வச்சு எடுக்கக்கூடிய ஒயிட் பேலன்ஸ். ஸோ இதையும் காட்டிலும் அட்வான்ஸான ஒரு மெத்தடில் தான் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த மெத்தடில் நமக்கு கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் கிடச்சிரும். ஸோ அது எப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே என்ன ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ். 3 கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் இந்த A7 4 பாடியில் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர் ஒயிட் பேலன்ஸ் என்னங்கிறத நம்ம மேனுவலாக இந்த கேமராவுக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம். இதுக்கு நமக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய அந்த கிரே கார்டு, ஒயிட் கார்டுலாம் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஒயிட் கார்டு கையில் வச்சுருக்கேன். இதுதான் நான் வச்சுருக்க ஒயிட் கார்டு. இப்போ என் ஹேண்டை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து என் கையை பார்த்தா ஃபுல்லாக எல்லோ டோனாக ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இது ஒரு கரெக்டான ஒயிட் பேலன்ஸே கிடையாது. நான் கையில் வச்சுருக்க கார்டே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் கார்டு.
கார்டு. பட் இந்த கார்டே கொஞ்சம் ஒரு எல்லோ டோன் கலந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கலரில் தான் இருக்குது. நார்மலாக இந்த சப்ஜெக்டில் படுற லைட்டை இந்த ஒயிட் கார்டில் பட வைக்க போகிறேன். ஒயிட் கார்டில் பட வச்சு இந்த ஒயிட் கார்டை மெஷர் பண்ணி கேமராவுக்கு இதுதான் ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறத இன்புட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டை நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். இது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்கில் போயிட்டு கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் 1 2 3ன்னு 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு ஏதாவது ஒன்றில் கூட செட் பண்ணிக்கலாம். இந்த 2வும் 3யும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து 3 இடங்களில் நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு 3 இடத்துக்கான ஒயிட் பேலன்ஸை இதில் நம்ம ப்ரீவியஸாக இன்புட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி 3 இடத்துக்கான ஒயிட் பேலன்ஸை ஒரே நேரத்தில் இதில் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு எந்த ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஒயிட் பேலன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த லைட்டிங்க்கு அங்கே கரெக்டாக வரும். ஒயிட் பேலன்ஸ் 1 இந்த 1ல் நான் இப்போ இந்த கார்டை இந்த லைட்டுக்கு முன்னாடி வச்சு நான் ஒயிட் பேலன்ஸ் கொடுக்குறேன். என்ன வருதுங்கிறத பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட் மேலே விழுவுற லைட் வந்து இந்த ஒயிட் கார்டு மேலே விழுவுற மாதிரி நான் இங்கே வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த செட் ஒயிட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று சென்டரில் வந்து நிற்கிது இல்லையா. ஸோ அந்த பாக்ஸை நகர்த்தி கொண்டு வந்து இந்த ஒயிட் கார்டு மேலே வச்சுட்டு இந்த சென்டர் பட்டனை ஓகே கொடுக்கணும். கொடுத்தோம்னா இதோட கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் என்னங்கிறத இது இப்போது மெஷர் பண்ணிடுது. இப்போது 3200 தான் இந்த இடத்துக்கான கரெக்டான ஒயிட் பேலன்ஸ்னு கேமரா சொல்லுது. இப்போ மெஷர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயிட் கார்டை எடுத்துட்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போது இந்த ஃபோட்டோவோட அவுட்புட் பாருங்கள். பிளாக்காகவும் ஒயிட்டாகவும் கரெக்டாக தெரியுதா. இத்தனைக்கும் இந்த சப்ஜெக்ட் மேலே லைட் ஒரு எல்லோ லைட்டு தான் பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் நமக்கு கரெக்டான ஒரு ஒயிட் பேலன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதையும் இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ ஷேடில் எடுத்த ஃபோட்டோ, இது டே லைட்டில் எடுத்த ஃபோட்டோ, இது ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் எடுத்த ஃபோட்டோ. இங்கே ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் எடுத்த ஃபோட்டோவும் இப்போது ஒயிட் கார்டு வச்சு செலக்ட் பண்ணி எடுத்த ஃபோட்டோவும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். 3200 இது ஷேடில் எடுத்தது, இது சன்லைட்டில் எடுத்தது, இது ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் எடுத்தது. இதில் வேறு கலர் வந்து இப்போ மாறி எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி சப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு லைட்டை கொடுக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கேன். வச்சுருக்கும்போது இப்போ இந்த ஒயிட் கார்டை மெஷர் பண்ணலாம். ஓகே, இப்போ இது ப்ராப்பரான ஒயிட்டை வந்து இது மெஷர் பண்ணிருச்சு. ஓகே, இப்போ இது பார்க்கும்போது தெரியுது ப்ராப்பர் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதே சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, ஒயிட்டாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, ரெட்டாக தெரியுது, எல்லோவாக தெரியுது. ஸோ ஒரு லைட்டுக்குமே ஒரு ஒயிட்டுக்குமே கலர் மாறிக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு இந்த தர்மாக்கோல் ஷீட் மாதிரியான ஒயிட்லாம் ஒரு அக்யூரேட்டான ஒயிட்டை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை வச்சு ஃபோட்டோ எடுத்தோம்னா இது ஒரு கரெக்டான ஒயிட் பேலன்ஸில் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏதாவது ஒரு ஒயிட்டை வச்சு மெஷர் பண்ணால் நமக்கு கரெக்டாக தான் வரும். நான் மேனுவலாக கெல்வினில் ஃபுல்லாக டவுன் பண்ணுறேன். 2500க்கு வச்சோம்னா இதோட டோன் வந்து இந்த அளவுக்கு போயிடுது. அகைன் கெல்வினில் ஃபுல்லாக இதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 9900 கெல்வினில் வச்சோம்னா ஃபுல்லாக வார்ம் டோனுக்கு போயிடுது. ஸோ நம்மளே இதை ரெடியூஸ் பண்ணிட்டு வந்து ஆவரேஜாக ஒரு 3900 ஒரு 4000 இந்த ரேஞ்சில் வச்சு எடுத்தோன்னா இப்போ இருக்கிற இந்த டெம்பரேச்சருக்கு கரெக்டான ஒரு ஒயிட் பேலன்ஸில் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். இப்படி நம்ம கெல்வினில் மெஷர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். ஸோ இப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு அன்ஈவன் டோனில் லைட் கண்ணா பின்னான்னு ஒரு சப்ஜெக்ட் மேலே பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஒயிட்டை இது மேலே அப்படி கொண்டு வந்து வச்சுருவோம். அது லைட் படுற இடத்துல இந்த சப்ஜெக்ட் மேலே படுற லைட் அந்த ஒயிட் கார்டு மேலேயும் படணும். கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுவோம். ஸோ பண்ணிட்டோம்னா இது கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் என்னங்கிறது நமக்கு கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நம்ம சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம்னா கரெக்டான ஒரு ஒயிட் பேலன்ஸில் நமக்கு ஷார்ட்டும் ஓகே ஆகும்.
ஸோ இது பார்த்தா தெரியும் கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, கரெக்டான ஒயிட் பேலன்ஸில் இருக்குது. இது கெல்வினில் வச்சு எடுத்தது. நானுமே கொஞ்சம் ப்ளூ டோனை அதிகமாக தான் வச்சுட்டேன். இந்த ஒயிட் வந்து நல்லாயிருக்கு, கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கார்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். ஃபோட்டோ வந்து அக்யூரேட்டாக வரும். இல்லைனா ரன் அண்ட் கன் சுச்சுவேஷனில் நம்ம கெல்வினில் வச்சு ஷூட் பண்ணுறது ஓரளவு நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டோனில் செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கார்டு வச்சு லைட்டை மெஷர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அக்யூரேட்டான லைட்டிங்கில் நம்ம எல்லா ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய்.